ஏமா தாயே இப்ப நீ சொல்றியே நீ வந்தான்னு சொன்ன உடனே இந்த குறைஞ்சது அஸ்தாபுரத்துல கால் வச்சான உடனே பட்டணத்துல வந்து கால் வச்சு போடடி தாயி அப்படி ஊரு தியாசம் எங்களுக்கு உரைக்கும் போது உச்சில அப்படி கவனி படி 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 சொல்லுது தாய் உச்சில அப்படி இருக்கா உச்சில கவலை தாயா தேடி வந்து செல்வம் அல்ல செல்வாக்கம் பணம் காய்ச்சலாம் உங்களுக்கு பொன் பொருளாம அது சேரும் தாய் சேர இடத்துல தான் சேரும் 56 நாட்டுக்கு ராணிங்க சேரம் கொடுத்தா சேரும் அது மட்டும் தெரியாதம்மா எப்படி தெரியுமா காலையிட்டு இருக்க போறோம் காளையர் என்று சொல்லும்படியான திருமணமாக கூடிய வயதுக்கு வந்த பசங்க வந்து தோல் இடது பக்கம் தோல் குறித்தது உண்டானா அவனுடைய பலார் பலன் வந்து நல்லதா கெட்டதாமா காளையர் என்ன கல்யாணம் புடிங்க அந்த கல்யாணம் ஆகாத புள்ளிங்களுக்கு அவர் வயசு இருக்கிற இடது பக்கம் தோல் இடது பக்கம் அந்த காளையருக்கு இடது பக்கம் தோல் துடித்தாலே அந்த காசி காளையார் என்றா கண்ணி கிடையாதுங்க அவங்களுக்கு பழம் தோல் குறித்தா இந்த காசி நீர் வாழாம கைலாசம் போய் சேருவாங்க தாய் வீட்டு பேச்சு போலும் 886 வயசு பீஸ்மாச்சாரி கிழவன் கிடக்குறான் அவன் கிடக்கு அப்படின்னா உனக்கு நீ 60 பெற்றிருக்கிற இல்ல இப்ப அந்த கிழவங்கிறான் கிழவங்கிறத பாக்கமா நம்ம நாட்டுல கம்முனுக்குறாங்களா வீட்டு பேச்ச புடிங்க என்ன வேணும் சொந்த செய்யுதேம்மா மானடா பையா அப்படின்னா தான் வியானான்றதான் அந்த புடிச்சு ஆயிடுறது அக்கடத்துல போய் அழுதுங்க 100 போதுங்க வண்டியில போய் புளிய மரத்து போடுறாங்க 107 போன் போடுறாங்க அமலுக்கு வந்துடுறாங்க போயிட்டு போறாங்க அப்படி பெண்களுக்கே இடம் பாரா அந்த பெண்களுக்கு இடதுபுற தோல் துடித்தா பெண்களுக்கு இடதுபுற தோல் துடித்தா அதனுடைய பணம் என்ன அரித்தாயி உனக்கு வந்த பிள்ளை குழந்தை படாம தாயி அப்படியா 60 புள்ளி பெற்றுங்கிறீங்க இன்னும் நம்மளுக்கு வயசாகிறேன் ஏன்னா இப்ப இன்னும் 60 தான் பெற்றுக்கிறேன் வயசாகி போச்சு ஏன்னா இன்னும் 6 இல்லையே நகரம் இல்லையே சொத்து இல்லையே பஸ் இல்லையே போல நம்மளுக்கு என்ன சூத்துதான் எல்லாம் போச்சு பெத்துக்காடி அது எது ஒரு பக்கம் மாதிரி இது பிடிச்சி ஓட்டு இது பிடிச்சி ஓட்டுன்னு நீ நல்லா தாண்டி அம்மா இன்னும் 60 கூட 200 போல்ட்ரி போல அப்ப என்ன கேக்குறேன் இதெல்லாம் கேட்டேன் எப்படி போனா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப ஊரெல்லாம் சேர்ந்து குறி வச்சு எல்லாம் பட்டணம் எல்லாம் சேர்ந்து குறி வச்சிருந்தேன் அதனால யாராருக்கு முன்னாடி குறி சொல்லிக்கிறியா இல்ல புதுசா அப்பதான் எங்களுக்கு வந்துக்கிறியா தாயி அந்த வேலை வருஷம்
தாய் அவனுக்கு குறி சொன்ன தாய் என்ன குறி சொன்ன உங்க ஜாதியில வந்து குறை ஜாதியில வந்து வள்ளின்று பொண்ணவனி மனம் முடிப்ப அப்படின்னு சொன்னேன். அதே போலத மனம் முடிச்சதே தாய் அது மெச்சி என்ன தந்தா அப்படி இந்த கூதி தந்தா குறைக்கு தாய் இவங்களுக்கு மட்டும் வந்து வேற இருக்க சொல்லிக்கிறியா தாயி அது தாய் அவங்களுக்கு யாருக்கு குறி சொன்னதாயே யாருமா மாயவனுக்கு லட்சுமிக்கு குறி சொன்னேன். அப்புறம் பரமருக்கு பார்வதிக்கு குறி சொன்னேன். அந்த குறிய மெச்சி வேற யாரு சாத்தாதி எம்பரம் சொல்லி வைகுந்த வசன குறி சொன்னதே இந்த பாரு குழலு இது கொடுத்தாரா தாயி. சரி அம்மா யாராவது அம்மா குடுக்கட்டும். இப்ப எங்களுக்கு நீ குறி சொல்லணும். ஆமா உங்களுக்கு புரியுதா? அது தாயே ஐயா குறி வர தாய் என்ன கொடுப்பா சாத்தாதி தாயா என்ன கொடுப்ப தாய் ராசாதி என்னாடி இவ்வளவு கேவலமா அம்மா 56 நாட்டுக்கு ராணின்னு தெரிஞ்சும் என்ன குடுக்கொண்டாடி அம்மா புள்ள என்ன நம்பிக்கிட்ட என்னாடி கொடுக்க மாட்டாங்க புள்ள. இங்க பாரு முத்துரஜன பவனம் வந்தாரு அடி கூட மாறு அப்படி எங்களுக்கு புரிவு உண்டானா முத்து ரச்சினம் பயிரும் பயிருடியும் ஓமேதகம் புஷ்பரகம் சொல்லக்கூடிய இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறது. இந்த பவன் சொல்லக்கூடிய அத்தனை பொருளா தங்க நேக பவனல்ல தாயி எங்க நாட்டுல அண்ணமா நேகம் உண்டாமா எங்க சாப்பிடக்கூடிய அன்னம் தவிர அநேக பொருள் முத்து ரத்தினம் சொல்லக்கூடிய பவுனம் சொல்லக்கூடிய அத பாத்திரமுக்கு நாங்க படிக்கட்டா அப்படி பாத்ரூம் படிக்கட்டா அப்படி ஓடி போற நீ நாடு வெள்ளாறு வரைக்கும் இதை பொறுப்பா கவனிக்க சின்ன பிள்ளைக்குது வாய் தரக்கூடாது நாடு கோயிலாறு கவனிந்தா முட்டை முட்டை குச்சி மூடு போடு எல்லாமே வைடூரியோ பாத்ரூம் படிக்கட்டும் போட்டுக்கிறாங்க தங்க தேவை அப்ப என்ன ஓடி கொண்டு போய்வங்க கால் படி கால்னா முக்கா படி 3 ரூபாய் குச்சினா கொச்சுக்கு அது குச்சியில மத்தியானம் உப்புலன்றாங்க அப்படி கொத்தனை காய்ச்சிக்கு வியாபம் குச்சி கூட எல்லாம் திடுறாங்க நாம இந்த காலத்துல இவ பாத்ரூம் முடுக்கு பார்த்து பேடுறதுக்கு தங்கத்துல படிக்க வச்சிருக்கிறியே உனக்கு அப்படி பணக்காரசி நீ இந்த மாதிரி ஏன் வந்த ஊர் மேல கேக்குறேன். அது தாயி எங்க ஜாதி தொழில் தாயி செய்ய தொழில் தெய்வ தாயி ஏதாவது தொழில் செஞ்சுருப்பா இவ என்ன கொடுக்கறது அம்மா இவளுக்கு இப்படி சொல்ல தாயி தாலி தவட தாவடந்தாரே காலி ஒண்ணு விட்டுட்டு இது ஒண்ணு விட்டு கேட்க மாட்டா மீதி நீ என்ன கேட்டாலும் சரி அப்படி கொடுக்கறங்க தாயி. அரி தாயி அந்த தாலி தவிர தாயி எங்களுக்கு எதுவும் வேண்டாம் தாயி. அந்த சென்னல் தவிர செம்பாயம் வேண்டாம். சென்னல தவிர எங்களுக்கு சின்னதும் எங்களுக்கு செம்பொண்டை எங்களுக்கு பவன் இந்த மாதிரி சொல்ற பாரு அந்த மாதிரி பொருள் விலை வேணும் தாய். சென்னல வேணும் தாய். நான் கூட தாலி தவிர என்ன நாளைக்கு கேட்ட கொடுக்க ஒரு தைரியத்துல எங்க ஒரு வேலை நாட்டுக்கிட்ட கேட்டுவாடா இல்ல வேற ஏதாவது கொடுக்க மாட்டா அது கோட்டு கேட்டுவாடா அப்படி மட்டும் என்னாடி சென்னல் தவிர செம்பொண்ணு வேண்டாம் எதுவுமே வேணாம். என்னாடி சென்னலுக்கு எவ்வளவு வேணாலும் கேட்டு கொடுக்க எப்படி கொடுக்குங்க வருத்த சென்னல பொறுத்த மாட்டார பொறுத்த மாட்டார
அப்படி சன்னல் குடுக்கறதா இருந்தாலும் ஆமா எப்படி குடுக்கணும் தெரியுமா தாயி 3 முடிக்கல் போட்டு 3 கல்லு வைக்கி ஆமா அடப்ப முட்டி அது மேல அந்த பாப்பா பால்ல வைக்கிறியா இல்ல ஓட்ட வைக்கிறியா என் பாப்பா பால் அது மேல வச்சு அது மேல வச்சி டீ குடிச்சி சன்னல் கொட்டி எப்படி பத்தாகற அப்படி பர 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 என்ன வரக்கு உட்கார்ந்தல உள்ள போய் எழுப்பா வேணா கவனிரு முடிக்கு எல்லாம் வயசாயி இன்னும் ஜாஸ்தியா நானும் ஒரு நாள் கூடி போய் வலுபுத்திலே பண்றேன் வந்துட்டான் இப்ப அப்படி பாண்டில் வைத்து சென்னல டீயா வறுத்து தான் கொடுப்போம் அந்த முடி மாதிரி வறுத்து கரியேன தீசதான் போடுங்க அந்த தானத்தை 10 தரத்தை கொடுக்க மாட்டீங்க அடி வரத்த சென்னை மொழிக்க மோடி அந்த கரியேன தீசி போடக்கூடிய தானியமாகப்பட்டது எந்த தானியம் இருந்தாலும் எங்க நாட்டுல போய் வெளி விதித்தா அது பயிராவி அது கதிர காய்க்கத்தான் எங்க நாட்டுல அது பயிரானா கேளம்மா உண்மையா அதுதான் பாஞ்சலம்மா வந்து அப்ப வந்து குறத்து வந்து கேட்டாலும் அது மாதிரி ஊர் மேல அதுதான் கொல்லுக்கு பத்தி கருங்கொல்லு எள்ளு இதெல்லாம் அதுதான் கரியன் விளையிறது போட்டப்படித்தான் இந்த மாதிரி போட்டு கரியான் தீசி போட்டுதான் அந்த காலத்துல ஒரு தெரியாது அந்த பக்கம் பேச மாதிரி பேசுறேன் பரவாயில்ல முன்னாடி புடி காசு 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 பேசிட்டீங்க இப்போ உட்காந்து ஆளு பாக்குறாங்க ஆட்டம் பார்த்தா போதுடி சேர்ந்தாடலாம் நல்லா சவுனா ஆபரேஷன் பண்ணலாம் பக்குன்னு போயிடுறது உள்ள போய் படுத்துறது நாங்களும் இப்ப வறுத்து சொன்ன முளைக்கின்ற அது முளைச்சின் போது என்ன பண்ணி போது இப்ப குறி உனக்கு என்னன்னா நாங்க என்ன தாயே நீங்க இடத்துல குறி உடுத்த அல்லையா சாடா மிட்டுங்க தொம்பை கொண்டு
தாயி இந்த ஆட்டை வச்சவங்க காணிக்கு வைக்க தாயி குறைச்சிக்க காணிக்கிறேன் தாயி ஆட்டோட்டங்களா போய் படிச்சாலும் இருக்குது இருப்பாங்க தாயி இருப்பாங்க தாயி கனி கேட்க இருந்த காணிக்கு வைக்கணும்ல காணிக்கு நல்லா ஆட்டு போட்டு போய் படுத்துவாங்க இல்ல தாய் அவங்களாம் அங்க எங்க இருக்கிறாங்க சரி தாயி ஏமா இப்படி சொன்ன மாதிரி அள்ளி சாணமிட்டு வைக்கிறது அங்கி வயசாச்சு அங்க வைத்தாயி இப்ப சொன்ன மாதிரி எல்லாம் பிள்ளையார் பிடிச்செல்லாம் வச்சுட்டுங்க ஆமா இப்ப நாங்க என்ன பண்ணணும் தாயி நீங்க என்ன பண்ணி தாயி தாயி உங்க குலதெய்வத்தை நீங்க நோண்டுற தாயி போய் போய் தரவாரி போய் சஞ்சனை போறாங்க நாம இப்ப குழந்தைய வச்சு நோண்டணுமா நம்ம எங்க நோண்டி எடுத்து வரணும் நோண்டறது இல்ல குழந்தைய வச்சு வேண்டணும் குழந்தைய வச்சு நம்ம இப்ப வேண்டணும் அப்பதான் குறைத்து குறி சொல்லுவேன் மாறி மாறியா பூஜைக்கு மட்டும் 75,68,069 பராசக்தி ஓம் சக்தி தாயே அங்கராட்டம் பாடுறியா கும்பிடத்தாயி மாறி படிக்க போய் கும்பிட்டாசே மாறி படிக்க சுத்தி நீ வளைஞ்சுக்கணும் ஏறி நின்ற என்ன பண்ண போய் கிடக்குது பையா 56 நாட்டுக்கு ராணினா ஒரு டெபாசிட் தாயி இப்ப நாங்க எங்க குழந்தை நோண்டிட்டு இருக்கேன் என்ன பண்றேன் தாயி உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டீங்க நானே எங்க குலதெய்வத்தை உங்களுக்கு குறி வரிக்கணும்னா எங்க குலதெய்வத்தை வேண்டணும் தாயி பண்ணியம்மா ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அங்காளா பரமேஸ்வரி தாயே ஓம் பாஞ்சாலி அம்மா தாயே ஓம் சக்தி மாயவா ஹரிதாயே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அங்காளா பரமேஸ்வரி தாயே இந்த வேலை வந்த காரிக்கணும் தாயே இந்த மங்கை கொலை தீர்க்க விவசாமி அந்த பாஞ்சாலி தாயே லோகமாதா தாயி ஹரிதாயி கங்கா பவானி தாயே கங்கா பவானி தாயா திருடு போச்சு தாயி திருடு தாயி காரிக்கு வச்சிருந்த காரிக்கு திருடு போச்சு தாயி என்ன பேசுறீங்க தாயி ராசாத்தி
நாடு 56 நாடு தெரியல பாருப்ப சொல்லுமா 56 நாடு புள்ள நம்புறது நம்ம வீட்டுக்காரர் எப்பேற்பட்ட ஆளு யாருக்கு மனங்கா மூடி படிச்ச ஆளு கையில தனராக புள்ள எவ்வளவு காலி ஆனாலும் நம்ம வீட்டுக்காரர் கையை கொண்டு அப்படி வச்ச போதும் எவ்வளவு குறைஞ்சிது அவ்வளவு வளரும் என்னாடி ஒரு ரூபாய் பிச்சைக்கார காசு ஒரு ரூபாய் நானும் ஒரு ரூபாய் காசு பிச்சை காசு எடுக்க மாட்டா நேத்து தூரம் போய் விஸ்பர் வாங்க காசு இல்லைண்ணா இவன் ஒரு ரூபாய்க்கு 35 ரூபாய் தேவடியாது இவன் எடுக்கல இருக்கு ரூபாய் கொடுக்க நன்மை சொல்றான் இந்த எங்க குடும்பத்துல 99 பேர் ஒத்தா உரத்திக்கிறேங்க ஒருத்தி கேட்டா ஒருத்தி சண்டைக்கு வரேன் இப்ப இந்த காணிக்கை யாவ திரட்டினாலும் நீ சொல்லு அடி தாயி அவன் வள்ளி வாசல் இருப்பாரு மந்திரி இருக்க நல்ல தாயி தொண்டு வேலை செய்யக்கூடியவன் அவங்கிட்ட இருக்கிற தாய் அந்த காணிக்க அவங்கிட்ட போய் சேர்ந்து போச்சு தாயி அது அவன் மகன் எம்மா எவ்வளவு காசு போச்சு ஒரு நாள் எடுத்துக்கல நம்ம கொடுத்தா வாங்கி கொடுக்கல கம்முன்னு சாப்பாடு கூட போட்டா தின்னு நம்ம 7 நாள் கூட படிச்சோம் அது போய் அக்கா இவனே போய் 1 ரூபாய் காசு கெதில எம்மா இந்த பாரு என்ன சேர் கலக்கினாங்கன்னா தலக்கல போட்டு நடுறாங்க இந்த பையன் அப்படி இல்லையம்மா 2000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு 100 ரூபாய் நோட்டு நெரிச்சு நெழுநாட்ட கொள்வாயம்மா மகனே போய் சொல்றது உண்மையா நம்மளுக்கு மானக்கேடு போயிடும் ஒரு வாரம் கேட்டு பார்க்கலாம் ராஜா எனக்கு பவுனு குஞ்சு மட்டும் காணிக்க வச்சு பாத்தியா காணிக்கா சோறு எடுத்தியா அடி போடி பூந்து கூது இவங்க எடுக்கலையா 6 லட்சம் ரூபாய் போட்டு வண்டி எடுத்துனுங்க 1 ரூபாய்க்கு வெண்ணாரத்துல இருக்கிற ஏடிஎம் பேங்க் பூரா எனுப்பியா இருக்குது பின்ன பாருங்க அவன் எங்க வச்சிருக்கிற தெரியும் தாயி அவன் வாயில வச்சிருக்கிற தாய் வாயிலடா ஓடி ஒரு குத்து குத்தாத காரிக்கு வந்து கீழே உள்ள தாயி என்னடா இப்படி குடி வெட்டிங்க ராஜா ரெடி வெட்டுறான்னா ரெடி வெட்டிங்க இது எச்சு படிச்சு சாமிக்கு எச்சு வைக்க கூடாது தாயே அது தொடச்சிட்டு வை தாயி காணிக்கு அதுக்குள்ள பயிர் போட்டு அது தாயி எனக்கு கூட சொல்லதம்மா வீட்டுல திருடு இருக்குது தாயி பெரிய வீட்டு ராணின்னு சொல்றீங்க மொத போய் பேசுறீங்க திருடு தாயி நாட்டு மட்டி வச்சு கேவலம் பேச தாயி தாயி எங்க தேங்காய் வச்சிருந்து அந்த தேங்காய் திருடு போயிருக்கு தாயி இந்த மொட்டிக்கு அப்படியே சொன்னோம் நானே தோசைக்கு மாவாட்டலையம்மா இவத்தான் தோசைக்கு மாவாட்டா இவத்தான் சட்டி பெரிய கூட்டி இவத்தான் இல்ல சரி எல்லாம் டெய்லி சோறு ஏற்றின ஒரு மாயிக்குது ஃபுல்லா துவாசை சுடுறீங்க ஏமா எனக்கு துவாசை சுடத்தலையாக்கா நீனு சுடுறேன் ஏடி அக்கா துவாசை நீ யூடியூப்ல பார்த்து நான் பேசிட்டு அதனால ஏமா இட்லி சுட்டு துவாசை சுட்டு வச்சான் எல்லாம் காமான ஒரு பூரா காட்டுக்கு போயிருங்கிறாங்க பொண்டாய் மாதிரி ஒரு ஆள் கூட இல்லை ஏன் தேங்காய் சட்னி ஆச்சு நல்லா இருக்குமே அப்படி பார்த்தா வீட்டு ஒரு தேங்காய் இல்லாட்டியா சரி என்ன பண்றது இது பொய்யா அப்படின்னு நானும் வாசனை பண்ணி பார்த்தேம்மா
ஆனா இந்த தேங்காய் கூட நாய் எடுக்கல, நானும் எடுக்கல. தேங்காய் கூட சட்னி ஆடலாம் கம்மி இருந்துக்கணும், சாப்பிட்டாலும் சாப்பாடு இல்லை. ஆனா வீட்டுல சட்னி மட்டும் இருக்குது, ஆனா சாப்பிடலன்னா இந்த காய் யாரு எடுத்துப்பாங்க? அவரை கேட்டா காப்பு கூட அடிச்சிருவா. போய் போய் சட்னி கெரியர் கூதிய கெரியர் என்ன பார்த்தா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. யார் நீ? 2 பேர்ல நீங்க தான் திட்டிருக்கீங்க. கணுப்பாட கூதிய என்ன அரைமுடி தேங்காய் கருது கூட கருத்து யாரு திக்குல கூதிய பாருங்க. தாயே மீன காரி கெடுத்து பாரு என்னாடி புள்ள இந்த பையனும் இல்லதான் ஏதோ அரியப்பன் ஏதோ மிட்டாய் கிட்டாய் வாங்கறதுக்கு வாங்கி எடுத்து வச்சிருந்து காரி காசு ஒரு கொழுப்பு தேங்காய் அரைமுடி தேங்காய் என்ன பண்றாங்க? பகு ரொம்ப சாப்பிடுது. ஒரு டெய்லி 3 வேலையும் பாக்குறாச்சா தேங்காய் எடுத்துறாச்சா ஓடி உன்னோட தேங்காய் தூட்டு கூதியா? நானு பேச எடுத்துக்க மாட்டான். சந்தையில 4 தேங்காய் தூக்கிட்டு போன கூதி நீ சந்தைக்கு வந்து நான் ஆடி அப்பனா எத்தி என்ன மரங்கர வச்சு என்னடா அது? என்ன தேங்காய் நான் தூட்டிக்கா? போடி அடி புந்தியா போடி இல்லடி டி சொல்லிடி இவன ஒரு பட்டி சொல்லிடி இடி இடி போனா கம்முனு பாரு 4448 மரம் வச்சிருங்கறா. உன் தோட்டமே அவளுக்கு தோட்டா மரத்துல புல்லா இல்ல 4448 மரம். ஆமா அந்த மரத்துல அப்படி புல்லா காப்புக்குமே. என்ன காப்பு? சரியான காப்பு புடிச்சுனுங்குது. எத்தனை காய் வச்சிருக்க பாரு. இது எப்படி காப்பு புடிச்சுனுங்குதா? அதே மாதிரி புடிச்சுனுங்குது. எப்ப வச்சு செடி? இப்ப வச்சு 3 நாள் தான் ஆகுது. அம்மா தாயி அவன் எங்க வச்சிருக்கான் தேங்காய்? அவன் செக் பண்ணு தாயி. செக் பண்ணு. அப்படி பாரு. ஓ தாயி அம்மா ஆளு தாயி அவன் நல்லா பாத்துட்டீங்கல்ல? பாத்துட்டீங்க. இடுப்புல பாக்குது ஓடி தான். இப்ப ஒரு பரதநாட்டிய கேனுக்கு முன்னாடி நம்ம சோதனை போட்டுறோம். வச்சு கூட ஏமாத்திரமா அதுக்கு வரது. யோ இல்லம்மா எல்லாம் சவனாதான் இருக்குது. இல்ல அதே சண்டை என்ன பிஸ்கஸ் கூட போச்சு. தாயி அவனே காலை விரிச்சு நடக்க சொல்லு தாயி. குட்டி அழகா ஒரு பரதநாட்டியம் போட்டு பார்க்கலாம். ஓ பரதநாட்டியம் நம்ம பாப்பா அப்படி பாரு. அப்படி எழு ஆம் ஹை ஹி அப்படி படிக்கலாம். லக்க லக்க சக்கரபி பரதநாட்டியம். ஏய் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரா பண்ணிக்கிட்டு வந்த போது சரி வருது பைலாட போய் உன்னெல்லாம் வச்சிருந்தானே என் வீடு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவேன். நீ உனக்கு சொல்லி கூட ஏமா ஏமா இப்ப சீட்டு பட்டுருச்சு. கழுவிட்டு வச்சிருக்கமா? காசு வந்து தீட்டு பட்டு போச்சா கழுவிட்டு வச்சு ஏத்துக்குமா? ஆனா தேங்காய் கழுவிட்டு வச்சு ஏத்துக்காதான். தீட்டு பட்டு போச்சு இது தூரம் போட்டுருமா? ஏமா எப்படி நம்ம குட் சொல் போய் வீட்டுல வந்து இந்த மாதிரி குறியில வந்து அடிக்கடி எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க. எப்படின்னு தெரியாம வந்திருக்க மாட்டேன் இந்த இடத்துல தாயி. தாயி இந்த குறி விரிக்கிறது மாயம்ம லட்சுமிய எல்லாம் சேர்ந்து 3 தேவரம் வச்சு வேண்டியனால எங்க குலதெய்வத்தை வேண்டப்போது கூடல இருக்கும் போது இந்த தீட்டு பட்டுடுச்சு தாய். இந்த இடத்துல தீட்டு தாயி தீட்டு
மாமுக்குள்ள வயசு வர மாதிரி இருக்குதுன்னாங்க. ஒருவேளை அதுக்கு இது வந்துச்சுமா தெரியலையக்கா. அது விக்கரம் அடிக்கிறப்ப சின்னவன் அவங்க சின்னப்ப யாரும் சாகர மாதிரி இருக்கிறான், பால் விடுறானாங்க. அவங்க செத்து போயிட்டு என்ன அடிச்சுட்டு பார்த்து தீட்டு பட்டு உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? அத்தனை பேர்ல அது தீட்டு இது சொல்ற அடிப்புல என்ன என்ன சீசர் கேசாரான் என்ன எல்லாம் போச்சுக்கணுங்கிறீங்க அக்கா. எல்லாம் பொம்பளைங்க, நானும் பொம்பளை நீனும் பொம்பளை. நீ யாரா அப்படி இப்படி ஆகாத போயிருந்து எழுந்து போய் தண்ணி ஊற்ற மாடியாக்கா. சாமி சொல்லி நான் சொன்ன தீட்டு. ஆமா அக்கா, பாரு ஒரு மாரியம்மா கோயிலுன்னு சொன்னா ஒரு 2 3 விட்டு கூட போயிருங்கம்மா. ஒரு முனியாப்பு கோயில்னா 7 8 போகாது சக்காலத்திங்களே ஒரு தில்லாத. ஆமா அதனால அந்த இடத்துல கூட்டத்துல இல்ல தாயி, உங்க குடும்பத்துல தாயி இப்ப நம்ம வீட்டுல மாடி பின்ன 99 பேர் இருக்கிறங்க. நாம நீ என்ன நீ அப்படி இப்படி ஆயிடுறியா? நான் நல்லா தூக்கி காமிச்சிருக்கேன் அப்படின்னு இல்ல. நான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா கெருப்பை எடுத்துட்டியாக்கா. எடுத்துட்டியா? எழுதி என்ன கிளம்பி வெள்ளிக்கிழமைங்க வெள்ளி 8 சனி 9 ஞாயிறு 10 திங்கள் 11 செவ்வாய் 12 நாள் புஷ்பெல்லாம் எழுது சொத்து ஆயிடுச்சு. அவன் பிள்ளை போய் கேட்க முடியுமா? வாய் செத்த புள்ள ஆணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. 99 பேர் ஒத்த வரீங்க யாரு இல்ல ஒருத்தி கூட அப்படி இப்படி ஆளா போறாங்க. ஆளா கூழ் கலங்க எப்படி ஓடு கலங்க. அதனால எங்க வீட்டுல எல்லாம் யாரும் இல்ல. இப்ப நீனே அடி ஒல்லி வாசனை வெள்ள கட்டிருப்பா வெள்ள புடவை கட்டிருப்பா தாயி. எல்லாரும் கூட ஏத்துக்கூடிய கலந்து கூட்ட மாட்டேன் சிவன் பேரலாட்ட ஒல்லி வசந்துக்கிறானா எப்படி ஏத்துக்கிறது? விக்ரம் முன்னாடி கோயிலா விதி சின்ன புள்ள அவளுக்கு விக்ரம் தெரியாது. அப்படி கோயிலா விதியாவ இப்ப குட்டியா அடிப்படாது பாக்கா நல்லா இருக்கிறேன். எதனா அப்படி இப்படி ஆயிங்கிறியா? எப்படி கேள்றியம்மா? எங்க லாஸ்ட் மச்சன் முன்னாடியம்மா இவ சனி ஏறி வேலைக்கு போச்சிய இது சாணிக்கு நீ வளர்த்து காவல் பண்ணி மச்ச சைக்கிள் உட்கார வச்சு வந்துட்டாரு. கேள்றியம்மா அப்படி இப்படி ஆயிங்கிறியா? என்னடி இந்த மாசம் சீஸ் ஆயிடுறீங்களா? அட போடிடி என்ன உனக்கு இன்ஜின் லீக் ஆயி போச்சறியா? இருக்கும் நேரம் என்ன அது மாசம் போறீங்க அப்படி இப்படிதான் சொல்லிடுறாமா. இல்லடி நான் தான் போன மாசம் 3 மாசத்துக்கு சேர்ந்து போன மாசமே ஒட்டா போயிட்டியா? ஏமா இல்ல அப்படி ஒரு நட ஏன்னா புள்ள வந்தா போய் பிஸ்கு வந்துச்சு. இப்ப இப்படி கந்த கசமா ஏண்டி அக்கா கரெக்டா 4 கேள்வி நான் சொல்லிருக்கிற 4 கேள்வி 4 கேள்விட்டேன். எவ்வளவு நாள் ஆகுது ராஜா? 29 நாள் ஆகுது. அரை நாள் பிடிச்சிப்பா. சரி அம்மா இந்த புள்ள விக்கிறலா புள்ள நாங்கள கூட பாக்கலாம் தூக்கி பாரி புள்ள எக்காய்வ கொளுச்சடிக்க போடுங்க போனா அப்பயும் என்னமோ எக்கா சில்லுன்னு தாங்குதுன்னு அடியே புள்ள என்னமோ சில்லுன்னு தாங்குதாடி புள்ள பாரு புள்ள பேசாரா என்னமோ தாங்குதியா? தெரியல திருமுடி கேளு கோர்விட்டியா என்னமோ ஆயிடுச்சு புள்ள. உடன்புறத்த சுபத்திரி தாயி அவனை போன சொல்லக்கூடிய 56 நாடு நீங்க உன்னுடைய கணவர் பேரு துரியாத மகாராஜா. உண்மையே இல்ல தாயி? உண்மைதானே? அது தாயி அப்படி உங்க பங்காளி இருக்கிறீங்க தாயி. எத்தனை பேரு? நீங்க 99 பேரு. உங்க ஆம்பளைங்க 99 பேரு. உங்களுக்கு பங்காளி இருக்கிறாங்களா? ஐயர் பஞ்ச பாண்டவர்கள். லக்ன அது தாயி லக்ன குமாரானுக்கு போனோம் கல்யாணம்
அந்த பஞ்ச பாண்டவருக்கு ஆமா தந்திரமாக பொய்யால எழுதி தந்திரமா நாட்டுக்கு வர வைத்து அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அஞ்சு பஞ்ச பாண்டவர்களே இந்த பத்தினி பாஞ்சாலி ஆமா இந்த பத்தினி கைய பாரு பாஞ்சாலி இந்த மாதிரி பாவனி இருந்த இந்த பாஞ்சாலி பம்பளை அவங்க ஐவரும் 6 பேரு பாஞ்சாலியோட 6 பேரும் தந்திரமாக நாட்டுக்கு தந்திரமா வர வைத்து அவங்க என்ன செய்ய தெரியுமா சுதநல படையாடி நாடே சூதனால பகடையாடி நாடு நகரம் உப்பு ஒருவட அனைத்தும் பறித்தது உண்மையே இல்லையா பறித்தது என்ன அந்த பத்தனை பார்த்து அலைவன் 60ஆம் அடியாத்திய மாலை அதை துளிவிருத்தி அவங்க நாடு நகரம் பருத்தி கானகம் 12 ஒரு விரசா கழிக்கணும் ஒரு ஆண்டாக்கி அது வருஷம் கழிஞ்சா பங்குள்ள பாதி நாடு வாங்கணும்னு வெறும் உனக்கு கணவர் கட்டல அவங்க நாட்டுக்கு ஓட்டி வச்சது உண்மை இல்லையா தாய் பாரு சூதானது உண்மைதான் அவன் நாடு நகரமெல்லாம் பரிசுன்னு வனவாசம் ஆனப்படுறதும் உண்மைதான் இது எல்லாம் உண்மைதான் எது பொய்யுது நாடு இருக்கு விஷயம் அது தாயி அவங்க பாண்டவர் உசுரோட இருக்கிறாங்க தாய் நாட்டுல கானகத்துல உசுரோட இருக்கிறாங்க தாய் பேர் கல்லு போடுறேம்மா நானும் கூட செத்து போயிட்டாங்க பங்காளி பேரு போச்சு பாதி நாடு நம்மளுக்கே ஆச்சு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோங்க பாண்டவ உயிரோட இருக்கிறாங்க ஆமா தாயி பாரு அவங்க உயிரோட தான் இருக்கட்டும் நடந்ததெல்லாம் நாட்டுக்கே சரி வேணா விடு இதுக்கு மேல என்ன தாயி அவங்க கானகத்துல இருக்கிறவங்க பாண்டவர் 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் அவங்க நாடு கேட்க மறுபடியும் நாடு கேட்க உங்களை இடத்துல வருவாங்க தாயி இங்க வருவாங்க ஆமா நாங்க கொடுக்கணுமே அந்த உங்களுக்கு கணவர் இருக்காங்களே நாட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க யாரு பிள்ளை பாசனால ஆமா நச்சுவாங்க அதனால பிள்ளை பார்த்தனால யாரு அவங்க கேட்ட உடனே நாடு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கடைசி யாரு வருவாங்க தூதுக்கு நாடு கேட்கறதுக்கு உலகம் யாரு சாத்தி அம்பரமா சொல்லக்கூடிய வைகுந்த வாசன் வந்து நாடு கேட்க வருவா அப்படி அவரு தூத வருவாரு நாடு கொடுக்க முடியாது அப்படின்னு உன்னோட கணவர் சொல்லுவாங்க அப்ப எப்ப நாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படியே ஐயர் பஞ்ச பாண்டவர்கள் மேல நீங்க உத்தம் ஏற்படுத்தி சண்டைக்கு கை தம்பளை போட்டு கொடுன்னு கேட்பா சண்டை ஆமா அப்ப எப்படி நாடு கொடுக்க முடியும் சொன்னீங்க கை தம்பளை போட்டு கூட சண்டைக்கு சொல்லுவாங்க தாயி அவங்க எப்படி பண்ற சண்டை செய்வாங்க தாயி முதல் நாள சண்டை ஆயிரா ராசாதி தாயே முதல் நாள சண்டை ஆயிரா ராசாதி தாயே முதல் நாள் சண்டையில நாட்டு குழக்கத்துல சொன்ன உடனே எல்லாம் இது வச்சிடறாங்க எப்படி 10, 8, 18 நாள் சண்டை இந்த 18ஆம் நாள் சண்டையில யாரு உயிரோமா யாரு உசுரா இருக்காங்க அவங்க நாடு ஆட்டுன்னு சொல்லிடுவாங்க அதுல 18 நாள் சண்டையில ஆமா சண்டையில என்னது தாயே 10 நாள் சண்டையில 10ஆம் நாள் சண்டை வரைக்கும் ஆமா நம்ம போரு ஆமா சரி போக அது தாயி கலவர 856 வயசு படிச்சு பீஸ்மர் ஆமா பீஸ்மர் பண்ணிடுவாங்க 10ஆம் நாள் சண்டையில ஆமா இருங்க 9 நாள் எல்லாம் சம போறாது யாரு வெட்டி சொல்லுன்னு தெரியல 10ஆம் நாள் சண்டையில அந்த கெல்ட்டு கிழவன் 856 வயசு அம்மா தேதி அவனுக்கெல்லாம் காடு வாவானது வீடு போனுது அந்த வயசுல அந்த கிழமை இருந்தா என்ன செத்தா என்ன கிழவன் செத்து போறாங்க தாயி அந்த 60 குழந்தைக்கு பாருங்க ஒரு குழந்தை 60 குழந்தை அந்த 60 குழந்தைய செத்து போற தாயி போடிக்க 60 போனாலும் இன்னும் 60 பெத்துக்கிறதுக்கு செத்து போற தாயி அந்த 60 குழந்தை செத்து போற தாயி போன போய் மதுரியா தாயி கடைசில யாரு தாயி அது பின்னாடி தாயி அந்த 13ஆம் நாள் ஆயிரா ராசாதி தாயே அந்த 13 நாள்ல தாயி அந்த பாலாவி மனம் ஆண்டிடுவன் தாயி
60 புள்ளையும் உங்களுக்கு செத்து போயிருன்ற கூட சுறுசுறுப்பா சிச்சுன்னு சொன்னா கூடி அந்த 13ஆம் நாளையில அபிமான சாகரத்தை மட்டும் அழுதுன்னு சொல்றேன் 60 புள்ள எங்க மக்கள் 60 புள்ள மக்கப்பாங்க புள்ளி கௌரவ கூடத்துல சாவுதுங்க ஒரு புள்ள அந்த அபிமான செத்து போறானே ஐயோ எனக்கு போகுனே எனக்குள்ள ஒரு சந்தேகம் இது வரைக்கும் நீங்க குறி கேட்டீங்க அம்மா அழகா பிரசவ சொல்லுவீங்க சண்டை பிரச்சனை வரும்போது 13 சண்டை மட்டும் வரும்போது மட்டும் என்னதான் இருந்தாலும் ஒரே குழந்தை சுபத்திரை வச்சிருக்கிறது ஒரே பிள்ளை அந்த பிள்ளை பாசம் இல்லையப்பா ஒரு குழந்தை போயிடுச்சு வீணா அந்த பாசம் அதனால தாயே அந்த 17 நாள் ஆகினா சண்டையில தாயி யாரு கர்ணம் ஆண்டிடமா தாயி நம்மள 56 நாடு இந்த காரணம் வந்து சாப்பாட்டுக்கு வந்தவன் அங்கு தேசம் என சொல்லக்கூடிய அங்கு தேசத்தை அவனுக்கு ஒரு நாடே கொடுத்துட்டுங்க வந்தவனுக்கெல்லாம் வாரி 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 சொத்து நம்புடுது ஆனா தானம் பண்றவன் காரணம் அவனுக்கு பேரு நம்மளுக்கு பேரா நம்ம வாரி 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 சொத்து குடுத்து அழிச்சுட்டு திரியறான் அழிச்சுட்டு திரமனா நம்ம வீட்டுக்காரர கை தனரேக படிச்சு கையா இருந்தாங்கட்டியும் குறையா கை அந்த குறைஞ்சு உடனே அந்த பொருள் மேல போய் கை வைக்குவாரு திருப்பி அப்படி பணத்துக்கும் அப்படிந்தாங்கட்டி நம்ம சமாளிச்சுங்க அப்படி வாரி 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 ஊராம்பட்டா சொத்து கொடுத்தா அந்த காரணம் அந்த 17 நாள் செத்தா என்ன உயிரோட இருந்தா செத்து மேல விடு யார் செத்தா நம்பி தாடி வாங்கடா சரி விடு காரணம் போன பின்னாடி ஜெகனி எல்லாமே சேனாதிக்கு பாடை போற எல்லா சேனாதிகள போற கிளீனா நம்ம மாட்டிரங்க தாயி இது கஷ்டம் பண்ணிருங்க மூணே நம்ம 25 ரூபாய் வச்சானாங்க ஆமா தாயே அந்த 17 நாளையிலே கண்ண பண்ணிடுங்க சேனாதி படிக்கல போயிட தாயி வாடா போயிடு உரிய அடுத்து லாஸ்ட்ல 19 18 நாள் அந்த வாட்ட சண்டை அந்த பீமனுடைய கதியல தாயி அந்த வலத காலமேல எங்க வலத தொடைதான் உசுறு இருக்கும் அந்த பீமனுடைய கதியால ஓடி வந்து உன்னுடைய கணவரவே அந்த தொடைமையில அடிச்சு உடனே பட்டன உசுறு போறவங்க தாலி அந்த போய் தாயி ஐயோ என்ன கொண்டு வந்த ராஜமன்னா என்னோட வருத்தமல்லா சொல்லு ஐயோ சீமில இத வாங்கி படிப்பறில்ல என்னோட வருத்தமெல்லாம் கேப்பறில்ல என்ன மாலையிட்டா எந்தூராய எங்க ஒரு செல்வராஜா பட்டன் நம்ம செல்வராஜா இக்க மாட்டான் நம்மளுக்கு சிட்டி நுழையாது நமக்கு சிரமம் வந்த நேராத ஐயோ மாமா செத்து போயிட வேண்டியக்கா எங்கடி போயிட்டு வந்த நர குச்சின பார்த்தேன்
இருக்கிறாங்கல்ல அவங்க இடத்துல லக்னகுமாரனுக்கு பூணூர் கல்யாணம் தந்திரமாக நாட்டுக்கு நீ வர வைத்தது உண்மைதான். அவங்களை வர வைத்து என்ன செய்த அந்த தூதுப்பாக அழுத்தப்படுத்தி 12 காடகம் ஓட்டி வைக்குது. காடகம் ஓட்டி வைத்து அவங்க உசுரோடு இருந்து நாடு கேட்க வருவாங்க. நாடு குடிக்க முடியாது சொல்லுவேன். சின்ன மாமனார் இருக்கிறாங்கல்ல, என்ன சொன்ன மாமனாரே, மாமனார் அவர் வந்து நாடு கேட்கும் போது நாடு குடிக்க முடியாது சொல்லிடுவேன். அப்ப எப்ப நாடு கொடுக்க மாட்டேன்னு சண்டைக்கு கைத்தாமலை போட்டு கொடுன்னு கேட்பாங்க. என்னடா பெண்ணே, அப்ப நீ சண்டைக்கு சண்டையில பெற்றுக் கொள்ள வேண்டாம். முன்னாடி இருக்குது துதி கம்பா, அந்த கம்பத்தை அடிச்சு நீ சத்தியம் பண்ணுவேன். அந்த கம்பத்துல அது லட்சுமிகளா, அந்த லட்சுமி ஏகப்பட்டதெல்லாம் இறங்கி போயிடும். யாரு நான் சத்தியம் பண்ணுவேன். ஆமா ஆமா, இந்த கையில அது லட்சுமியா இறங்கிடுவாங்க. அப்ப பிடிக்க உனக்கு சரீஸ்வரம். அப்ப எப்படி செய்வாங்க? 10 8 18 கோட்டை சண்டை, எல்லா சண்டையும் சேனாதிகளா போயிடுவாங்க. சாமி சாமி சேனாதிக்கு யாரு இருப்பான்னு தெரியுமா? உனக்கு நண்பனுக்கு நண்பனாக, தோழனுக்கு தோழனாகவா சாமி. அந்த 17 நாள் நண்பனாக தோழனுக்கு தோழனாக இருக்கக்கூடிய யாரு? கர்ண மகாராஜா கர்ண மாண்டிடுவா சாமி. ஜெகனை மாண்டிடுவாங்க. எல்லாம் சேனாதிகெல்லாம் படியே போயிடும். மாமா இருக்கிறத நடுவிட்டு விளக்க மாமா இருக்கிற சொல்றபடி அந்த ஜல்லி ஜெகனி அத்தனை பேரும் மாண்டிடுவாங்க சுவாமி. ஆமா, நீ ஒண்டி இருக்கவே. ஆமா, அந்த ஒண்டி யார துணை இல்லை உனக்கு. சரி, அந்த பீமானோட கதியாரா கோட்டை சண்டை உனக்கு யாருக்கு? பீமச்சானனுக்கு இருவருக்கும் கோட்டை சண்டை நடக்கும் குருசேத்திரத்துல. அந்த குருசேத்திரத்துல கோட்டை சண்டை நடந்தது. உனக்கு வலது கால இருக்குல்ல, வலது தொடமையில இந்த பாஞ்சாலை தூக்கி அந்த பாஞ்சாலை வச்சு இல்ல சாமி. அந்த பாஞ்சாலகப்பட்டது எந்த இடத்துல வலது தொடமையில 60ஆம் படி மேல ஏற்றி வச்ச பாரு. அந்த தொடமையில இருந்து உசுறு இருக்க சாமி. பீமனோட கதையெல்லாம் ஓங்கி அடிச்சது. உனக்கு உசுறு போயிடா சாமி, போயிட சாமி, மாண்டிடுவீங்க சாமி. அதனால சாமி அப்படி மாண்டு உடனே ஐயா சாமி அண்டோட முடித்தாதையா. சாமி ஐவருக்கு சபரத்தை அன்றோட முடிக்க போது. அந்த பார்மான மீதில் ஏறி முடிக்க போற கூந்தல பாச்சாலி கூந்தல முடிக்க போது சாமி. அந்த அம்மா மீதில் ஏறி கூந்தல முடிக்க போத சாமி. ஐயா
அன்னைக்கு பார்த்தோம் பாத்தியா? ஆமா. எங்க என் தம்பியால துச்சானே விழித்து தரதர நரவே ஆடிய வைத்து அவமான செய்து அருவாமணி சத்திர பாரு அவன் சனியை பிடித்து என் தம்பி நடந்து வந்தா பாத்தியா நட. ஆனா அந்த அம்மான்றா பாத்தியா அவ அம்மா மாடப்பா ஒரு கால அவளா கூட க்கலாம். ஏ குறைச்சு நீ என்ன பண்ற? என்ன செய்ய? நட முன்னாடி 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 நட முன்னாடி நம்மளோட சிறசால ஆகட்டுங்க. எவ்வளவு தேடி யாரு வருவாங்க வரட்டு பாத்துக்கலாம். அம்மா பாஞ்சலம்மா தாயே ஏதோ மகாராஜா போட்ட கட்டளைனால கட்டுறோம். மகாராஜா உத்தரவு. ஆமா. எந்த இது வந்து நேர்ந்தாலும் எனக்கு நேரக்கூடாது. எனக்கு நேரக்கூடாது. அந்த தேவடி பணிக்கு நேரணும். ராஜிலிருந்து கால் கண்டரவியா ஒன்னும் பலத்தா கூட முடியாது. அடாத்திரி பகா பலவாடியா நான் சைடியா போட்டு என் வண்டி தானே ஏறி ஆகணும். அவளோட பேசுறேன் சாமி வந்தாலும் இருக்கு நேரம் கூடாதும்மா. எருக்கு போட்டாடி பொழுது கட்டியாடா கட்டியா அண்ணாவில சேர்த்தாலு போற சொல்ற போட்டா வந்தா எனக்கு எச்சரிக்கை ஆகட்டுங்க. ஆண்டவா அண்ணா கோவிந்தா சிறியரி நந்தா தேவைக்கு மைந்த யசோத பால அண்ணா ஒரு ஆண்டு அக்காத வருஷம் கழிக்கணும். பங்குள்ள பாதி நாடு வாங்கினேன். துரித இடத்துல போய் அசாபுரத்துல நீ சேனல் வாங்கிட்டு வர தங்கான்னு அடிச்சுட்டேன்னா எனக்கு இந்த குற்றமெல்லாம் நேருதண்ணா. அந்த சீர்குலப்பா சால அந்த சீர்குலப்பா சால சுவாமி நான் சீர்குலா பாஞ்சல நான் மகளாக அப்புறம் சுவாமி எனக்கு ஆதரவு யாருமே கிடையாது அண்ணா. சிறியரை நந்த தேவகியம் இந்த யசோத பால அண்ணா இந்த வேலையில வந்து எனக்கு கற்கள வேண்டும். யாருமே எனக்கு துணை இல்லை அண்ணா.
சாலமா போடுறது முனியப்பன் சுகோஜயம். இது உள்ளூர் மாநகரம் சாலம்மா மாதன்குள மகாலட்சுமி சாலம்மா கொடுத்திருக்கிறார் காமிச்சாலும். ஆமா. யார் பேர் சொல்லி முனியப்பனாகிய சக்தி என்பது நம்பதி கொஞ்சமாகிய மாட்டுப்படுத்த முனியப்ப கொண்டு சாலம்மா கிருஷ்ணாய்க்கு சுகோஜயம். சுகோஜயம். அதே அர்ஜுனன் அண்ணாராகி பணம் கொடுத்திருக்கிறார். காளியம்மன் சக்தி என்பது நான்காவது மோசப்படுத்த மாட்டுப்படுத்த காளியம்மா எங்க அர்ஜுனன் கிருஷ்ணாய்க்கு சுகோஜயம். அரே பரசாமி நானும் அந்த வேலைக்கு போறதில்ல. நானும் அந்த மாதிரி ஆளு இல்ல. பரசாமி நான் சொன்ன உடனே அவன் வந்துட்டான். அதுக்கு மேல ஒரு ஆகான்ற என்ன அதுக்கு ஆட முடியாது. பூரா காட்டி நீ உள்ள இருக்குறா உன்னல பூரா ஆட்ட மாத்தம் எடுத்துட்டாங்களா? இந்த தெய்வீகம் போட்ட திருச்சபையின் முன்பாக நான் வருகிற போது நான் யார் என்பது சொல்லுங்க. நான் யாருன்னு சொன்னேன். சிங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சத்திலே பிறந்த பாண்டு மகாராஜனுக்கும் குந்திதேவிக்கும் பிறந்தவர். இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன். என்னுடைய பெயரோ ஆனலகா அர்ஜுன மகாராஜன்.
எங்க வாங்க இப்படி பாண்டுமன ராஜனுக்கு பொன்னம்மா தேவிக்கு பிறந்த குந்தி தேவிக்கு பிறந்தவன்டா. உனக்கு ஏன் சந்தேகம்? அர்ஜுன பாத்துலன்னு சொல்லுவாரு. நீ என்ன அவரெல்லாம் பார்க்கணும் தான். இவர் எப்படி எல்லாம் சொல்லிடுவாரு. என்னன்னா பத்தியா நீ பாத்துருக்கியா? பாத்துனீங்க பாரத கோயில்ல முறுக்க மீச முதுகுல மச்சராக எப்படி கையில இல்ல ரது ஓட்டு எப்படி ரதம் ஓடுறதாம்பா அவரு. இல்ல ஓட்டுறாருல அது இல்ல ஓயெல்லாம் கொப்புனு கேட்டா மெத்தாளா? இல்லைங்க பல நாள் கேக்குறீங்களா கேள்வி? இப்ப மகாராஜா ஒரு சந்தேகம். டேய் டேய் என்ன சந்தேகத்துக்கு கேளு. இப்படி வாங்க. சொல்லு. இல்ல எங்க ஆயா எங்க அப்பனுக்கு இப்ப உனக்கு பேக்காது யாருக்கு பார்த்தா ஓயல தான் கேட்கணும். சரி இருக்கு. அர்ஜுனன் என்ன சொன்ன உடனே சந்தேகம். நம்ம மாரியம் கேட் பூசறா 3 நாள் கங்கணம் கட்டிட்டு கோயிலே ஓ மணியாட்ட போயிட்டாரு. ஆமா. அப்ப நம்ம வீட்டுக்கு வந்து வறுமுறை எல்லாம் நெரிச்சு போயிட்டாங்கடா. தமிழ்ல விளம்பரம் பார்த்தாங்க மகாராஜா. டேய் சொல்லுங்க. இந்த குறவன வேடத்திலே வந்த அர்ஜுனன் என்று சொன்ன உடனே உனக்கு சந்தேகம். காரணம் என்ன? டேய் திருதராஷ்டிர மன்னனுக்கும் காந்தாரிக்கு பிறந்தவன் என் பெரியப்பா பிள்ளை. குருடமக திருட நயவஞ்சக துரியன் செய்த பஞ்சகம் என்றால் 1000 தலைப்படைத்த ஆதிசாசனால சொல்ல முடியாது. கடைசியாக தன் மகனாகிய லட்சுமிகுமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்ற பொய்யோலையை எழுதி பொய்யோலையை நெய்யோலை என்று நினைத்த பாண்டவர்கள் தேவியான பாஞ்சாலியை அழைத்துக் கொண்டு நாங்கள் அஸ்தாபுரம் போனோம். அஸ்தாபுரம் போய் பார்க்கிற நேரம் அத்தாராகிய ஜகனியை விடுத்து சூதினால் பகடையாடி நாடு நகர நவனிய செங்கோல் ஆனச்சானை பண்டு பண்டார் உப்பு சட்டி வரகோடு அனைத்தும் படித்தான். அனைத்தும் படித்த துரியோதனன் என்ன கட்டளையிட்டான்? வனவாசம் 12 வருடம், ஓராண்டு 5வது வாசம் 13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் 14 தருவதாக கட்டளையிட்டான். அப்படி குருப்பெரியவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட பாண்டவர்கள் தேவியாகிய பாஞ்சாலியை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டாக ஒவ்வொரு வனத்திலே நாங்கள் காலம் கழித்தோம். வனம் 12 முடிந்தது, ஓராண்டு 5வது வாசம் முடிஞ்சது. இப்ப நாங்க எங்க இருக்கிறோங்க? இருந்தாலும் இந்த குறவனா வர காரணம் என்ன சொல்லுங்க. இந்த குறவனா நான் வேடம் வர காரணம் என்ன? அந்த கண்ணா நான் சொல்பாடு கேட்டு கள்ள குறவனாக வந்திருக்கிறேன். இந்த கள்ள குறவனாக நான் வர காரணம் என்ன? அந்த 8 நாள் ஆச்சுவது ஐயா இளம் பாஞ்சாலி குறவேடம் தரித்து சென்னையில் பெறுவதற்காக குரத்தி அவதாரத்திலே அத்திமா நகரம் சென்றார். அத்திமா நகரம் சென்ற குரத்தி 8 நாள் ஆட்சியன் இளங்கொடியால் எங்களை பிரிந்து இந்த பாவல தேடி நான் வந்துக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அந்த 10 நாள் ஆட்சி என்னை பிரிந்து 10 நாள் ஆட்சியன் பாவையால் என்ன பிரிந்து இப்படி குரத்தியை தேடி வந்திருக்கிறார். தேடி வந்தா இந்த அத்திமா நகர வழியிலே எத்தனையோ பெண் வந்திருக்கலாம். இந்த அத்திமா நகர வழியிலே எத்தனையோ பெண்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். இருந்தாலும் ஒரு அங்க அடையாளம் என்னுடைய பெண் ஜாதி குரத்தி எப்படி இருப்பா? கருப்பு கரை கட்டி இருப்பா.
பாஞ்சாலி குற அவதாரத்திலே கருப்பு சாலை கட்டியிருப்பா, கரத்திலே கருப்பு வளையல் போட்டிருப்பா, கூடையை ஏந்திருப்பா, கக்கத்தில் ஒரு குழந்தை வச்சிருப்பா. அப்பேற்பட்டவளை தேடி நான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த அத்திமா நகரத்துல எத்தனை பெண்களும் வந்தாலும் யாரும் சொல்ல பயப்படுறாங்க. காரணம் என்ன? ஒருவர் இல்லை. அத்திமா நகர நோக்கி அருமையா வந்ததில்லை. கதறினாலும் கண்டவர் உரைத்தார். இந்த அஸ்திராபுர வீதியிலே தேவியான பாஞ்சாலி குற அவதாரத்திலே வந்தாளா என்று நான் கத்தி கதறினாலும் ஒருவரும் சொல்ல மறுக்கிறாங்க. காரணம் என்ன? பாவியான துரியோதனனுக்கு பயந்து இந்த குரத்தி அஸ்தாபுர வழியாக வந்தேன் என்று யாராவது சொன்னால் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்து வருவாரா துரியோதனன் அப்படின்ற ஒரு பையன். இந்த அஸ்தாபுர மக்கள் எல்லாம் சொல்ல பயந்தாலும் சரி, வாடா நான் இப்ப என்ன செய்யறேன், யாரும் எனக்கு சொல்ல தேவையில்ல. புத்திர கோபுரம் கட்டி சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மனா இருந்தாலும் சரி, உன் பொண்டாட்டி நான் தாண்டா தொட்டு சிறப்பிடிச்சுன்னு சொன்னா போதும். படைக்கும் கடவுள் பிரம்மனே அவன் பொண்டாட்டி எடுத்து போட்டு இந்த வீதியில நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். சுகோஜியம் ஆர்வீர் அன்பராவாய்த்த சந்தோஷம் அவர் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை காலம் சென்ற கரிசம்மா பேர்ல அவர் கண்ணுக்கு பாண்டு மண்மேடம் கரிசம்மா அம்மையாரோ சந்தோஷம் அவர் பயத்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் சுகோஜயா 20 ரூபாயை கொடுத்து எங்கேயும் செத்து போயிட்டான்னு மாத்திரான்டா. நீ இதெல்லாம் எங்கடா போய் சொல்றேன். சுகோஜியம் ஆர்வீர் அன்பராக வைத்த நலப்புறப்பட்டி மாநகரத்தை வாழ்ந்து வளம் கண்டு கணேசன் அவருக்கு கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை அது குந்தி பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி தேவிக்கு பிறந்தவன் ஆனழகன். இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன். அந்த அர்ஜுனன் பெருமான் பேர் அதன் கொடுத்து அர்ஜுனன் பெருமானம் நோயில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வமும் கணேசனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த ஏழுமலை வெங்கடாஜ பேர் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு பக்கம் கொடுத்து இந்த பையன் சேர்த்து போயிட்டான்னு கொடுத்து கூட கூடதான் அந்த வார்த்தை கூட நாங்க வாங்கிட்டு போயிட்டு சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மனா இருந்தாலும் பொண்டாட்டி குறைச்சி நான் தான் சிற வச்சுன்னு சொன்னா போதும். அவன் பொண்டாட்டி இழுத்து போட்டுங்க நான் பங்க பண்ணாத விட மாட்டேன். அந்த பொறுத்தைய தேடி ஒரு குறவன் வந்திருக்கிறான். இந்த குறைத்திய தேடி யாரோ ஒரு குறவன் வந்திருக்கான். ஆமா, என்னதான் செய்யறது? குறவர் கூட்டம் கொடிமுடி போனாலும் தீராது. அதனால இந்த குறத்தி விலங்க வச்சு ஓட்டி கூட்டின்னு போய் ஒரு குறவன் போனால் மறு குறவன் வருவான். கண்டிப்பா தொடர்ந்து வருவானா? ஆமா, நம்பிக்கைனா நம்ம விலங்கு கழிச்சு விடுறோம்மா. அரியா சிங்கி, அரியா சிங்கி, என்ன செய்தான் அம்மா உன்னை கைவிலங்கிட்டு என்னமா செய்தான்? கண்ணி ஊரே பங்கொண்ட
கண்ணி உருவம் கொண்டு என்னை கைவிலுக்கு தான் விட்டாங்க. இந்த குரத்தியாக வந்திருப்பவள் பாஞ்சாலி என்ற அறிந்த துரியா கைவிலங்கிட்டு கல்ச்சரைகள் அடிக்க யார ஒண்ணும் செய்யலாம். போடி 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 குரத்தி போட போட குறவை போயா குறவை போயா குறவை 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 சூப்பர் மாதிரி இருக்கீங்க. ஏண்டா அவ குரத்தி நான் குறவன் எங்களோட ஜோடி எப்பரா ஜோடி நாங்க புதுசா ஜோடி இருவருடைய ஜோடி பொறுத்துன்னு நாம உங்க பருவத்து ஆட்டாடி நம்மை பிரிந்த அண்ணனாகிய தர்மன் பீமன் அகல சகாதேவன் பிரிந்து யசனப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அண்ணனாகிய தர்மனை ஓடோடி பார்க்கணும். இப்ப எங்க அண்ணன் கிட்ட போலாம். அறுபது எப்படி இந்த பாரத பிரபஞ்ச நாடகம் எங்க நாம ஈன்ற வரலையும் ஏற்றில எழுத வச்சு பாட்டாள பாடி ஆடி பண்ணி காட்டணும்.